நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சீஸி மேக்ரோனி பாஸ்தா எப்படி வந்து நல்லா க்ரீமியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம ஒரு 2.5 கப் மேக்ரோனி நம்ம இதில் போட போகிறோம். ஸோ முதல்ல நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கோல்டான வாட்டரில் நல்லா இதை வந்து கழுவிடணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து தான் அது வந்து ரொம்ப வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இது வந்து பண்ணணும். ஸோ தண்ணியை வடிச்சிடுறோம். இதுக்கப்புறம் பட்டர் போட்டுக்கலாம். நான் 1 கியூப் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா தான் நம்ம மைதா இல்லைனா கோதுமை மாவு ஏதாவது ஒன்று நம்ம போட போகிறோம் அந்த திக்னஸ்க்காக. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பாஸ்தா சீசனிங் போடுறேன். போட்டுட்டு அதை நல்லா வதக்க போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைப்பட்டால் கேப்சிகம் போட்டுக்கலாம். கலர் கேப்சிகம் எதுவுமே அதுவும் நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு போடுறேன். நீங்கள் உப்பு போட்டு வதக்கும் போது என்ன ஆகுனா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அது என்னென்னா இந்த பச்சை வாசனை வரக்கூடாது. அதுக்காக இந்த மாவு போட்டுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லைனா கோதுமை மாவு இதை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 நிமிஷம் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபடணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் திக்னஸை கொடுக்கும். ஸோ இதுக்கு மைதாவும் போடலாம், கோதுமையும் போடலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட் எதுவும் மாறாது. இப்போ நான் வந்து 2 கப் பால் ஊற்றுறேன். 2 கப் அப்படின்னா 500 ml, அதாவது ஒரு பேக்கெட் பால் வந்து ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஸோ இந்த மெக்ரோனி பார்த்திங்கன்னா ஒரு 75% வெந்திருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பால்லையே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பர்ஃபெக்டாக ஒரு 20% அது இந்த பாலில் வேகணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதுக்குள்ளே வந்து நல்லா இறங்கிடும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான நல்ல டேஸ்டான மெத்தட்னு சொல்லலாம். இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச லைட்டாக திக்காகும் அதே போதும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட சீஸ் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் பண்ண பாஸ்தா போடுறேன், மேக்ரோனி பாஸ்தா. நீங்கள் நார்மல் பாஸ்தா கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பாலில் அந்த க்ரீமியாக இருக்கிற அந்த பால்லையே இது வந்து நல்லா வேகணும். ஸோ அப்போ தான் அந்த பாஸ்தா சீசனிங்கோட ஃப்ளேவர், ஆனியனோட ஃப்ளேவர், கார்லிக்கோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்கும். ஸோ அது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கப் சீஸ் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் மிக்ஸ்டு சீஸ் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், பாஸ்தா சீசனிங், அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் சாஸ் பாஸ்தா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே வந்து நம்ம க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னா நம்ம பாலக்கீரையை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அரைச்சி போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டோம் அப்படின்னா நம்ம இன்னொரு வெரைட்டி ரெடி ஆகிடும். ஸோ நமக்கு இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேவைப்பட்டால் குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னா south indian foods.in வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.